ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு மதுரை வீடு. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா செமியனேந்தல் தாங்க வந்திருக்கோம். சென்னைந்தலுக்கு அடுத்த ஸ்டாப் தான் செமியனேந்தல். இந்த செமியனேந்தல்ல ரோட்ல இருந்து ரொம்ப பக்கமாவே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீட்டுடைய டோட்டல் சென்ட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 458 சென்ட். வீட்டுடைய பில்டப் ஏரியா எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1360 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடு மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. அது போக இந்த வீட்டுடைய வாசல் வந்து வடக்கு பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த வீடு பேக் சைடில் தான் இருக்கு. இந்த வீடு தான். ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க. இதுதான் போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோ 11க்கு 16 ஸ்கொயர் ஃபீட்ல அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய கார் இங்க நிப்பாட்டிக்கலாம். அது போக இங்க கீழே அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்குமே அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க யூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸுமே சூப்பரா அமைச்சிருக்காங்க. இங்க உள்ள என்ட்ரன்ஸ் வந்தோடனே வடக்கு பார்த்த வாசல் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இங்க மாடிக்கு போற வழியுமே இங்க அமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல ஒரு வெளியே ஒரு மினி ரெஸ்ட் ரூமே இங்க அமைச்சிருக்காங்க. ஸோ வாங்க ஹாலுக்கு போவோம். ஸோ இதுதான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஹால். 15 ஸ்கொயர் ஃபீட்ல அமைச்சிருக்காங்க. இந்த ஹாலில் இன்டீரியர் எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது போக இது செமி ஃபினிஷ்டு ஹோமா அமைஞ்சிருக்கிறதுனால ஸோ இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லா நம்ம பிளேவுட்ல ஒரு டிவி யூனிட்மே சூப்பராக அமைச்சிருக்காங்க. அது போக இங்கே பூஜால மாதிரியுமே பண்ணியிருக்காங்க. இங்கே டிசைன்ஸ், அதாவது இந்த டிசைன்மே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹாலில் ஒரு பியூட்டிஃபுல்லா இன்டீரியருமே பண்ணி வச்சிருக்காங்க. அது போக மேலே ஃபால் சீலிங் போட்டு லைட் செட்டிங்லாம் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கிச்சனுக்கு தான் போகிறோம். இங்கே கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே அமைச்சிருக்காங்க. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல அமைச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 10.9 x 15.6 அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கிச்சன்ல ஒரு பியூட்டிஃபுல்லா என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா சின்னி சூப்பரா வச்சிருக்காங்க. அது போக இந்த கிச்சன் டைனிங் பிளஸ் கிச்சனாவே அமைஞ்சிருக்கு. இங்கேயுமே இன்டீரியர் ஒரு லாஃப்ட்டுமே ஒரு கபோர்டுமே செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி ஒரு மாடலர் கிச்சன் தாங்க இருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா அந்த கலரிங் பாருங்களேன், கலரிங்மே சூப்பரா போட்டிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்மே சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. அது போக இங்க சிங்குமே நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா அமைச்சிட்டு இருக்காங்க. இங்க மேல ஒரு கபோர்ட் செட்டப்மே போட்டிருக்காங்க. அது போக இங்க பேக் சைட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன கேப் விட்டுருக்காங்க. இந்த ஏரியா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா துணிக்காய போறதா இருந்தாலும் சரி, ஒரு ஏர் வென்டிலேஷன் சரி, இந்த போருமே இங்க அமைச்சிருக்காங்க. போர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 300 அடியில அமைச்சிருக்காங்க. போர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் குறைய இல்லாம சூப்பரா வந்துட்டு இருக்குங்க. 2 பெட்ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் செகண்ட் பெட்ரூமே பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல போறோம் வாங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க வந்திருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு கபோர்ட் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அது போக ஏர் வென்டிலேஷனுக்குமே ஒரு அழகா ஒரு டீ குட்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டீ குட்ல தாங்க போட்டிருக்காங்க. சூப்பரா அமைச்சிருக்காங்க. அது போக பாலிஷுமே பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த கபோர்டுமே சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல கலர் டெக்ஸ்சருமே பியூட்டிஃபுல்லா அமைச்சிருக்காங்க. சோ இங்க as usual ஃபால் சீலிங்குமே சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன லாஃப்ட்டுமே கொடுத்திருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 16 x 11 ஸ்கொயர் ஃபீட்ல அமைச்சிருக்காங்க. பிளஸ் ஒரு அட்டாச் பாத்ரூமோட இங்க அமைஞ்சிருக்கீங்க. சோ இங்க செகண்ட் பெட்ரூமே இதே மாதிரி தான் ஒரு நல்ல ஃபால் சீலிங் பிளஸ் ஒரு லாஃப்ட் அண்ட் அட்டாச் பாத்ரூமோட பண்ணியிருக்காங்க. சேம் டீ குட் கான்செப்ட்ல ஒரு விண்டோ போட்டிருக்காங்க. அது போக இங்க கபோர்ட் செட்டப்புமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. சேம் கலர் டெக்ஸ்சர்லயுமே பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா அமைஞ்சிருக்குங்க. மேல ஒரு ஃபேன் யூனிட்மே இங்க வச்சிருக்காங்க. சோ இந்த பெட்ரூமோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 16க்கு 11 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அமைஞ்சிருக்குங்க. பில்டப் ஏரியா வந்து 1360 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி இருக்கிறதுனால இங்க ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பேஸாவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது விண்டோவா இருக்கட்டும், அதாவது நம்ம வாசல் கதவா இருக்கட்டும், எல்லாமே டீ குட்ல தான் பண்ணியிருக்காங்க. நம்ம மாடிக்கு வந்திருக்கோம். வீட்டுடைய மாடி பார்க்கவே ரொம்ப பெருசா அமைஞ்சிருக்கு. கீழே தட்டோடுமே பதிச்சு சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. 150 லிட்டருக்கு சூப்பராகவே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலா இந்த வீட்டுடைய பிரைஸ் 88 லட்சம், அதாவது 88 lakhsல நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா நெகோஷியபிள் தான். நீங்க வீட்டை வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரேட்டை பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. டீடைல்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க டீம் உங்களை வந்து ரீச் பண்ணும். Until then, signing off here from Vignesh. Bye.